ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு அழகு பாஸ்மதி ரைஸ் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன். 2 பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி முக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அன்னாச்சி முக்கெலாம் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி, கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். புதினா சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ தயிர் சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தான் உப்பு சேர்க்குறேன். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தனியாத்தூள், இப்போ காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம் காயே. அப்புறமா பார்க்கலாம். இப்போது கரம் மசாலா சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். சிம்மில் வச்சுருக்கேன். அப்புறமா பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியில் நல்லா சுண்டி நல்லா வந்துடுச்சு. இப்போது சாதம் சேர்த்துக்கலாம். அதில்
பீட்ரூட்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தாக்கா குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்த கூட இந்த மாதிரி சாதத்தில் போட்டு கலரி டிஃபன் பாக்ஸில் போட்டு அமைச்சிட்டா மத்தியானம் லஞ்சுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கலர்ஃபுல்லான சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.